ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு குக்கரில் 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கான அளவு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 இல்லைன்னா ஒரு 4 விசில் சேர்த்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு குழையக்கூடாது. இதுக்கு நான் ஒரு தக்காளியும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப மாவான உருளைக்கிழங்கு எடுத்துட்டா இதுக்கு நல்லா இருக்காது. இப்போது உருளைக்கிழங்கு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்டார்ச் இல்லாத உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் காய வச்சு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான கரம் மசாலா என்னென்னா 2 பட்டை, ஒரு துண்டு அன்னாசி பூ, ஒரு 2 சின்ன பீஸ் கல்பாசி பூ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கின உடனே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சா போதும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா பொடி இதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நல்லா மசிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வற்றி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு சூடான பூரி பொரிக்க போகிறேன். எண்ணெய் காய வச்சு பூரி சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா பூரி ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.